ஏதோ ஒரு மரம் இருக்குன்னா அந்த விதை தான் அதோடைய காரணம். அந்த விதை விதைக்கப்பட்டதுனால தான் அது ஒரு பெரிய மரமாக வளர்க்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு நான் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கூறுகிறேன்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. டேடியோட பாட்டி அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய பேருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்வாங்க. சாகரத்துக்கு முன்பாக கூட அவங்க தேவனுடைய ஆலயத்துல அட்டென்ட் பண்ணிட்டு கத்தருக்குள்ளாக அருமையாக நித்திரையாடினாங்க. அதே போல தாத்தா பாட்டி கடைசி மூமெண்ட் வரையிலும் அவங்க தேவனுடைய ஆலயத்தை மிஸ் பண்ணல. உண்மையை உத்தமமாக தேவனுக்கும் ஊழியக்காரருக்கும் சபைக்கும் அவங்க கடைசி மூச்சு வரையிலும் உண்மையா இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய டேடி மம்மி நம்முடைய ஊழியக்காரர் நம்ம படைத்த தேவனை நம்ம உத்தம உண்மையாக தேடணும் என்ற அந்த ஒரே ஒரு இறுதியம் இருந்துச்சு. அத்தை கத்தர் பார்த்தார். அதனால தான் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கேன். இப்ப நான் சொன்னது யாருன்னா மறைக்கப்பட்ட அந்த விதைகள் அவங்க யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அவங்க அந்த நாள்ல கர்த்தருக்கென்று உண்மையாக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் அது விதையாக அவங்க விதைந்தாங்க. வேறாக எங்க தாத்தா பாட்டி வளர்ந்தாங்க. டாடி ஒரு பெரிய மரமாக வளர்ந்து இன்றைக்கு நம்ம சபையாக கண்ணி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம்னா அதற்கு எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரணம் அவங்க தேவனை உண்மையும் உத்தமமாக அவர்கள் தேவனை தேடினாங்க.